ஆனந்த வணக்கம் என் அன்பான உறவுகளே. துள்ளித்திரிந்தது ஒரு காலம், மெல்ல முன்னேறுவது ஒரு காலம், கடுமையாக பயணிப்பது ஒரு காலம், ஆனந்தமாக வாழ்வது ஒரு காலம். ஆனந்தமாக வாழணும் அப்படின்னா துள்ளித்திரிந்து அதே நேரத்தில் ஒரு பாதையை வகுத்து அதில் நம்ம தெளிவாக பயணம் செய்தால் மட்டும்தான் ஆனந்தமாக வாழ முடியும். இந்த ஒரு ப்ரிப்பேர் பிளான், என்றைக்குமே ஒரு பிளானோடு வாழக்கூடிய மேஷராசிக்கு இந்த நவராத்திரி எந்த அளவு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது, நவராத்திரியினால் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகிறது. 9 நாட்கள் நவராத்திரி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே இந்த நவராத்திரியில் பராசக்தி 9 நாள் தவம் இருக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, ஊசியில் கூட அம்பாள் இருப்பா. அந்த 9 நாளில் பார்த்தீங்கன்னா ஊசி கோக்கக்கூடாதுன்னுவாங்க, நெகம் வெட்டக்கூடாதுன்னுவாங்க, முடி எடுக்கக்கூடாதுன்னுவாங்க, நிறைய. ஏன்னா அம்பாள் எல்லா இடத்துலையும் இருப்பாள். அம்பாள்னா யார்? சக்தி. இந்த உடம்புல சக்தி இருக்கிறதுனால தான் நாம் சிவமாக இருக்கிறோம். இந்த உடம்புல ஒரு சக்தி இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு சவமாக மாறிடும், இல்லைங்களா? சார் வீட்டில் இருக்காரா, அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு எப்போ கேட்பாங்க? இந்த உடம்புல பவர் இருக்கும்போது, சக்தி இருக்கும்போது. பவர் போயிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டாங்களா, இப்படி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் பவருங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பவர் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் நவராத்திரி. நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் நவராத்திரின்னா கோவிலில் சுண்டல் கொடுக்கிறது, இல்லைன்னா கொலு பொம்மைகள் வைப்பது, அதான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. அது இல்லைங்க. நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்தை நம்மை நாம் வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலம், நமக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். எப்படி செல்ஃபோனில் சார்ஜ் போடுறோம், லேப்டாப்பில் சார்ஜ் போடுறோம், காருக்கெல்லாம் சார்ஜ் போடுறோம், அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு பவர் பூஸ்ட் பண்ணணும். இந்த காலகட்டம் பொதுவாக புரட்டாசி மாதம்னா எல்லாருமே சைவத்தில் இருப்பாங்க, வெஜிடேரியன் நிறைய இருக்கும், நிறைய ஹோட்டல்ஸ். கார்த்திகை புரட்டாசி அதிகபட்சம் சைவம் தான் இருக்கும். அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. யாரும் பாதகமாலாம் சொல்லி வைக்கல. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி தினத்தில் நாம் ஏதாவது ஒரு தவ வலிமையை, அம்பாள் எல்லா இடத்துலையும் இருக்கிறா, தவ வலிமையை நம்மால் பெற முடியும் அப்படின்னு முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாஸ்திரங்கள் அதை தான் பேசுது. நம்மளால முடியும். சைவம் சாப்பிட்றோம், நேரம் எந்த நேரமும் அம்பாளையே பிரார்த்தனை பண்ணுறோம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த 3 தேவிகளை வணங்குறோம். துர்க்கை சிவன், மகாலட்சுமி பெருமாள், சரஸ்வதி பிரம்மன், இல்லையா? என்றைக்குமே ஒரு வீட்டில் பெண்கள்கிட்ட போய் உதவி கேட்டால் நடக்குமா? அதே ஆண்கள்கிட்ட போய் உதவி கேட்டால் நடக்குமா? பெண்கள்கிட்ட கேட்டால் தான் உடனே. ஆண்கள்கிட்ட கேட்டாலும் ஆண்கள் பெண்களை கேட்பாங்க. வீட்டில் ஐயா இருக்கார், அம்மாவை கேட்காம செய்வாரா? வாய்ப்பில்லை. செஞ்சால் அப்படி என்ன விளைவு வரும்னு அவருக்கே தெரியும். அதனால் அம்மாவுடைய அந்த வீட்டம்மா அவங்க பேசணும், கேட்கணும். அதே மாதிரி தான் சக்தி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும். அப்ப மேஷராசியை பொறுத்த வரையிலும் இந்த 9 நாட்கள்
நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய இந்த 9 நாட்கள், அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அதிலிருந்து இந்த 9 நாட்கள் சக்தி பிரளயம் நம்ம வீட்டில் இருக்கணும். வீடு முழுக்க சக்தி சுரூபமா இருக்கணும். அதுல இந்த மேஷராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடு தொடர்ந்து செய்யணும். துர்க்கையுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகா. இந்த மந்திரத்தை கார்த்தால ஒரு 108 தடவை, சாயரட்ச 108 தடவை உங்க வீடுகளில் காலையில் பூஜை கம்பல்சரி. இந்த 9 நாளும் நவராத்திரியில துர்க்கையை நினைத்து 9 நாளும் மேஷராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்க. சாயரட்ச 3 சக்திகளையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. வீட்டு பூஜை பண்ணணும். கம்பல்சரி காலையில் விளக்கேற்றணும், அபிஷேகங்கள் செய்யணும், சந்தனம் குங்குமம் புஷ்பம், சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம். காலையில் கம்பல்சரி சக்கரை பொங்கலோ இல்லைன்னா கேசரியோ வெண்பொங்கலோ நைவேத்தியம். சாயரட்ச சுண்டல் நைவேத்தியம், கடலை. இந்த நைவேத்தியம் பண்ணி சாயரட்ச 4 பேர் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு பெண்களை கூப்பிடுங்க. 11 பெண்கள், 9 பெண்கள், பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதை இந்த வருஷம் நீங்க செய்யுங்க. மனப்பூர்வமா மன தைரியத்தோட ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நினைத்து கொண்டு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கிற விஷயத்தை மேஷராசி அடைய முடியும். உங்களுக்குள்ள ஒரு பவர் வர்றதை உங்களால் உணர முடியும். மீண்டும் ஒரு தெம்போடு தைரியத்தோடு ஐப்பசி மாசம் துலா மாசத்தை நாம் வரவேற்க முடியும். இதுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன, இந்த 9 நாளும் சாயரட்ச, அதாவது சாயந்தர நேரம் மாலை நேரம் குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு துர்க்கையம்மனுடைய படம், பட்டீஸ்வரன் துர்க்கையோ எந்த துர்க்கையம்மனையோட படத்தையோ ஒன்று வாங்கி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு 5 முக குத்து விளக்கு ஏற்றி துர்க்கை அஷ்டோத்திரம் இல்லைன்னா துர்க்கையுடைய போற்றி 108 அஷ்டோத்திரம் படிக்க தெரிஞ்சவா படிக்கலாம், இல்லைன்னா போற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த குத்து விளக்குடைய பாதத்தில், தாமரை பாதத்தில் வச்சுட்டு குங்குமத்தை அர்ச்சனை பண்ணணும். ஓம் துர்க்கையே போற்றி, ஓம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ஓம் சிவ துர்க்கையே போற்றி போற்றி சொல்லலாம், இல்லைன்னா அஷ்டோத்திரம் சொல்லலாம். அப்படி 2மே சேர்த்து சொல்லலாம். இன்னும் ரொம்ப விசேஷம். முடிச்சுட்டு ஒரு கடலை, ஒரு பானகம் நிவேதியம் பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணி அந்த குங்குமத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நெத்தியில் இட்டுங்க. தாழம்பு குங்குமம் வாங்குங்க, முக்கியம் அதுதான். இதை மட்டும் இந்த துர்கா உடைய அனுக்கிரகம் இந்த நவராத்திரியில நீங்க மேஷராசிக்காரர்கள் செய்யும் பொழுது நிதர்சனமா சொல்ற, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அமோகமான வரவேற்பு கிடைக்கும், தைரியம் பிறக்கும். மகிஷனை எப்படி சம்ஹாரம் பண்ணாலோ துர்கா பரமேஸ்வரி, அதே போல நம்ம வீட்டில் கெட்டது அழியும், கெட்ட எண்ணங்கள் விலகும். நம்ம சொல்லுவோம் தெய்வமே இல்லை சுவாமி, எங்கள் வீட்டுக்கு தெய்வம் வர மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு. அந்த தெய்வம் நம்ம இடத்துக்கு வர்றதை கண்கூட பார்ப்போம். செய்யலாமா? மேஷராசிக்காரர்கள் சக்தி வழிபாடு 9 நாட்கள் சக்தி வழிபாடு உங்கள் சரித்திரத்தை மாற்றும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.